ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூத்தி யூ சேனல். வாங்க இங்கே வாங்க கிட்ட வந்து பாருங்க. நல்லா செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது சத்து மாவு லட்டு. இந்த சத்து மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னா, இப்போ எதுக்காகன்னு மெயினாக சொல்லிடுறோம். எதுக்காகனா உடம்பு நல்லா ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இல்லைன்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சத்து மாவு லட்டு. ஆக்சுவலாக இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா 34 வகையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்னன்னா திணை, அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துருக்கோம். அதேமாரி சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துருக்கோம். கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் ராகி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 34 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நெய் ஊற்றணும். இது எண்ணெயில் செய்யக்கூடாது, ஓகேங்களா? நெய் ஃபுல்லாக விட்டு நல்லா இலை சூட்டில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வெறும் மாவுன்றதுனால டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி அது சேர்க்கறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரே சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒயிட் சுகரையும் அந்த நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சுட அதுக்கப்புறம் நல்லா அது மிக்ஸ் பண்ணி அதை அந்த நெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கலரி விட்டுமே இருக்கும். கலரி விட்டு அந்த பச்சைத்தன்மை மாவு அரைச்சோம்னா அந்த பச்சைத்தன்மை இல்லைங்களா, ஸ்மெல் வரும். நீங்கள் பச்சைத்தன்மை போயிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு அந்த இளம் சூடில் இந்தமாரி லட்டு மாரி பிடிக்கணும். இங்கே பாருங்கள் புரியுங்களா, இந்தமாரி அழகாக லட்டு மாரி செஞ்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கிறதுனால முந்திரி போட்டுருக்கோம். இங்கே 2 லட்டு சேர்த்துக்கணும் முந்திரி. அந்த மாதிரி முந்திரி ஆல்ரெடி இதில் முந்திரி போட்டுருக்கோம். இருந்தாலும் முந்திரி பருப்பை லைட்டாக உடச்சி போட்டுருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பருப்பை உடச்சி போட்டு ஒவ்வொரு பருப்புக்கு ஒவ்வொரு உருண்டைக்கு ஒவ்வொரு லட்டுக்கு 2 முந்திரி பருப்பு சாப்பிடுங்க. உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கே உங்களுடைய உடம்புல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ரிசல்ட் சொல்லுவீங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.